மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன்லாம் நிறையவே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எழுதி முடித்த எக்ஸாமுக்கெல்லாம் எப்போ ரிசல்ட் வெளியாகும், உதாரணத்துக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்ற இவங்களுக்கெல்லாம் எப்போ ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் புதிய அப்டேட்லாம் வெளியே இருக்குது. அதையெல்லாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தற்சமயம் என்ன மாதிரியான அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க, என்ன மாதிரியான தேர்வுக்கெலாம் நம்ம தயாராகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம ஒரு 12th முடிச்சிருந்தால் போதும், பேசிக்காக நாலேஜ் இருந்தால் போதும், ஒரு சில எக்ஸாம்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுடைய சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல் வெளியானாலையும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்க முடியும். எந்த ஒரு எக்ஸாம் அப்டேட் வெளியானாலையும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்க முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த புதிய நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே இருக்குது. இதற்கிடையில் எப்போ தான் இந்த ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு காத்துட்ருக்கவங்களை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ரிசல்ட் எப்போ தான் வரும், நாங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம், சீக்கிரமாக ரிசல்ட்டை விடுங்க அப்படின்னு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அப்டேட் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இவங்க மட்டும் இல்லை, கூடுதலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், பேலி போன்ற போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. அது எப்போ போஸ்டிங்லாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகளும் பொதுவாக எழுப்பப்பட்டு தான் இருக்குது. அதாவது இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறுதி தேர்வு பட்டியல் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பயமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான அப்டேட் அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த எக்ஸாமினர், ரீடர், பேலி போன்ற போஸ்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பட்டியல் எப்போ வெளியிடுவாங்க, எங்களுக்கெல்லாம் எப்போ அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு பொதுவான கேள்வியும் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒன்றா பார்த்துடலாம். சரி, ஓகேங்க. இப்போ முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸாமினர், ரீடர் போன்ற போஸ்டிங்களுக்கு பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிச்சிருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த செலெக்ஷன் பட்டியல் வெளியிடாமல் இருக்காங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பட்டியல் தான். ஸோ அதுக்கு எல்லாருமே காத்துட்ருக்கோம். நானும் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். சின்ன அப்டேட் தான் கொடுத்துட்ருக்காங்க தவிர எப்போ தான் ஃபைனலாக அந்த ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க அப்படின்ற அந்த ஒரு அப்டேட்டை முழுமையாக கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. சரி, ஓகே. எக்ஸாம் எடுத்த அந்த ஒரு மார்க் இல்லையா, நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க், அதுபோல் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் அங்கே நீங்கள் பேசியிருந்தீங்க, அங்கே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கு, இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் லிஸ்ட் வெளியாகும். இந்த மாதம் ஏப்ரல் மாதத்தினுடைய எண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிசல்ட் ஃபைனல் செலெக்ஷன் பட்டியலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுபோல் பார்த்தீங்கன்னா மசால்ஜி, வாட்ச்மேன் போன்ற இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா எக்ஸாமின், ரீடர், பேலி போன்ற இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்டர்வியூ முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஃபைனல் ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளார பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தேர்வாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கலாம். இன்னும் அதிகபட்சமாக ஒரு 10 அல்லது 15 நாட்களில் நம்ம அந்த ஃபைனல் செலெக்ஷன் பட்டியலை எதிர்பார்க்கலாம். சரி, ஓகேங்க. அடுத்த அப்டேட்டை பொறுத்தளவுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதுபோல் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்ற இவர்களுக்கு ஒரு புதிய அப்டேட் வெளியாக இருக்குது. அதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்ற இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டாங்க. இந்த செலெக்ஷன் பட்டியலுக்காக காத்துட்ருக்காங்க. செலெக்ஷன் பட்டியல் முடிஞ்சது அப்படின்னா இன்டர்வியூ. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டு. ஸோ இப்படி ஆர்டராக தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, செலெக்ஷன் பட்டியல், அடுத்தது இன்டர்வியூ, அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட். இது எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டில் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்றோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக இருக்கலாம். இந்த மாதத்தின் எண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் அவங்க கொடுப்பாங்க. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் மசால்ஜி, வாட்ச்மேன், ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக டேட் சொல்லுங்கள், எந்த டேட்டில் வெளியாகும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதிலாம் வந்து அதிகபட்சம் வந்து வெளியாகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு கூடுதலாக அந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கும். ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டோம். அதிகபட்சம் 2 அல்லது 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது ரிசல்ட்டுன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் மார்க்கின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அடுத்த இந்த செலெக்ஷன் பட்டியெல்லாம் வந்து நடக்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கூடுதலாக கேட்டிருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து இன்னும் அப்லோட் பண்ணுறதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அதில் கன்ஃபியூஷன் எடுத்துக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே ஆல்ரெடி நமக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபார்மும் கொடுக்கல. அதனால் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தானே இருந்திருந்தால் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற அந்த ஒரு வேலையும் உங்களுக்கு மிச்சமாக தான் இருக்குது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு சில புதிய ஜாபுக்கான அப்டேட்டும் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா சப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ரெசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் மற்றும் ரூம் பாய். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய அந்த ஒரு அப்டேட் வந்து வெளியே இருக்குது. அதாவது நீங்கள் பேசிக்காக வந்து படிச்சிருந்தாலே போதும். பேசிக் அப்படின்றது நான் 12th தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 12th முடிச்சிருந்தால் போதும். அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான நாலேஜ் இருந்தால் போதும். பேசிக்கான நாலேஜ் இருக்குது. அதுபோல் வந்து நீங்கள் இங்கிலீஷ் எலிஜிபிள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கெலாம் வந்து நீங்கள் எலிஜிபிள். அதாவது ஒரு 4 வந்து போஸ்டிங் வந்து ரெடியாக இருக்குது. இந்த ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தயாராகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6வது 7வது 8வது இந்த புத்தகங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கி படித்தாலே போதும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் 1 to 5வது இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட வந்து புக்கை நீங்கள் வாங்கி படிக்கிறீங்க அப்படின்னா பெருசாக அதில் நம்ம வந்து பார்க்குற அளவுக்கு எது இருக்காது. ஆனால் இந்த 6 to 7 8 இதில் இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜ் நம்மளால் கெயின் பண்ண முடியும். அதனால் இந்த பேசிக்காக வரக்கூடிய எந்த ஒரு பொதுவான ஒரு கேள்விகளையும் நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 6, 7 to 8 இந்த புத்தகங்களை படிங்க. கூடுதலாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு புத்தகங்களை படிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ரொம்பவே பேசிக்காக ஒன்று தான். அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது பேசிக்காக வந்து ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். நீங்கள் ரொம்பவே நாலேஜ் பர்சனலாக இருக்க தேவையில்லை, பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் வழி கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் இந்த 6th 7th 8th ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுடைய புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். கூடுதலாக அதான் 10th வந்து நீங்கள் 10th பசங்களுடைய புத்தகங்களை ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மனசில் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக வந்து நம்ம கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே பேசிக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியது கிடையாது. ஸோ தேர்வர்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில அப்டேட் வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சு கொடுத்துருக்கேன். இதில் என்னால் சரியாக வந்து சொல்ல முடியாமல் சில இடங்களில் திக்கியிருக்கேன். அதனால் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் தகவல் என்ன கொடுக்கணுமோ தகவலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக நான் வந்து வீடியோவில் சொல்ல பார்க்குறேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால என்னால் வந்து சரியாக வந்து பேசி சொல்ல முடியல. கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் வந்து இது மாதிரி நடக்காது. ஈஸியாக வந்து உங்களுக்கு எப்படிலாம் சொல்ல முடியுமோ கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரணும் அப்படின்றத சுருக்கமாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் முன்னாடி நான் இவ்வளோ நேரம் பேசுனது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 1 minute நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்றவர்களுக்கு வந்து எப்போ ரிசல்ட் வெளியாகும்னு காத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15 அல்லது 16ஆம் தேதி வந்து ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்களும் ரெடியாக இருங்க. அதுபோல் எக்ஸாமின், ரீடர், பேலி போன்ற போஸ்டிங்களுக்கு செலெக்ஷன் பட்டியல் எப்போ வெளியாகும், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து கூடிய சீக்கிரத்தில் ஒரு பெரிய அப்டேட் ஒன்று காத்துட்ருக்கு. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அதாங்க நான் சொன்ன மாதிரி தான் 15 to 16ஆம் தேதி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னும் 2 அல்லது 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, வாட்ச்மேன் போன்றவர்களுக்கு இந்த ஜாபுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு ரிசல்ட் இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் வெளியாகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் தயாராக இருக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற பிரச்சனைகள்லாம் முன்னாடி இருந்தது. ஸோ
இந்த வாட்டி வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைமும் இப்போ கிடையாது. அதனால் வந்து நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு வந்து சுமைகளே கிடையாது. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற வேலை உங்களுக்கு மிச்சம். ஸோ நீங்கள் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, வாட்ச்மேன் போடுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற வேலை வந்து ரொம்பவே மிச்சம். நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ மேலும் ஒரு புதிய ஜாபுக்கான அப்டேட்லாம் வெளியே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அண்ட் ரூம் பாய் போன்ற இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட் வந்து வெளியே இருக்குது. அதாவது பேசிக்காக நீங்கள் இப்போ 12th முடிச்சிருந்தா போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். பேசிக்காக வந்து நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ பேசிக் நாலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒன்று இருக்க தான் செய்யுது. எனக்கு பேசிக்கே தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஜாப்புமே நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக எனக்கு வந்து இல்லைப்பா எனக்கு வந்து பேசிக் நாலேஜ் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 6th 7th 8th எந்த மாணவர்களுடைய புத்தகங்களை வந்து நீங்கள் வாங்கி படிக்கலாம். இல்லை கூடுதலாக நான் படிக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் 10th மாணவர்களுடைய புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்மளுடைய அறிவை வளர்த்துக்க யூஸ் ஆகும். அங்கே கேட்கக்கூடிய கேள்விகள் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிறதா கண்டிப்பாக சொல்லப்படுது. ஈஸியாக தான் கேட்போம் அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் பேசிக்காக படித்தாலே போதும் தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுபோல் கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் மார்க்லாம் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் இப்போ கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்றாங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா சப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய் போன்ற இந்த தேர்வர்களை பொறுத்தளவுக்கு தயாராகுங்க. வருவதை வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணுங்கள். என்ன சொல்ல வரணும் அப்படின்றத நான் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை இதுவும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன தெளிவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இது போல் பல வீடியோ பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.